ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுவது, விண்ணப்பம் எழுதுவது இன்று நேற்றல்ல. 1934 ஆண்டு ஜிஜி பொன்னம்பலம் ஆரம்பித்து வச்சு விட்டார். அப்ப இருந்து இன்று இன்று ஒரு நூற்றாண்டை அண்மிக்க போகிறது. அன்று இருந்த தந்தி அடித்தலும் டெலிகிராம் போடுவதும் கடிதம் அனுப்புவதும் இப்பவும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இமெயில் போடுறதா இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் செல்லரித்து போய்விட்டது, இதெல்லாம் உக்கி போய்விட்டது, உளுத்து போய்விட்டது. இவைகள் எல்லாம் இனி நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இது எல்லாம் சும்மா அந்த ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நாங்களும் செய்து நாங்கள் காட்டுவது. இது ஒரு அர்த்தமில்லாத பேச்சுக்கள், நானும் சண்டியன் தான் என்று சொல்ற பேச்சுக்கள். இதனால் எந்த அறுவடையும் தமிழ் மக்களுக்கு கிடைக்க போவதில்லை. ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினால் அந்த கடிதத்தை ஜனாதிபதி பார்த்து விட்டு திருப்பி ஒரு கடிதம் அவற்றை செயலாளரோ அல்லது அவருடைய அதுக்கு பொறுப்பானரோ அனுப்புவார். உங்களுடைய கடிதம் கிடைக்கப்பெற்றது, நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த உரிய நடவடிக்கை எப்ப? அதுக்கு காலதாமதம் இல்லை. சிவிகே செத்து, சிவிகேட்ட பிள்ளைகள் செத்து, பூட்ட பிள்ளை வந்தாலும் அந்த கடிதத்துக்கு அறிக்கை வராது, பதில் பெறாது. இதான் நிலைமை. ஆகவே சிங்கள தேசத்துக்கு கடிதம் போடுறது, விண்ணப்பம் போடுற நாங்கள் ஆயுதத்தாலே அடிச்சு, பிளைட்டால் அடிச்சு, ஆட்லரி அடிச்சு, அவர்கள் திருந்த மாட்டாதவர்கள், அசம்ப மாட்டாதவர்களுக்கு இவர் ஒரு கடிதம் அனுப்பி அவர்களை திருத்தி விடுவார் என்று சொல்வது எவ்வளவு அபத்தமானது, எவ்வளவு முட்டாள்தனமானது. இதை கேட்பதற்கு 4 ஊடகத்தில் ஊடகவியலாளர்கள் புதினமாக கேட்பார்கள். இந்த சிறுவர் ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் புதினமாக கேட்கலாம். இதை அறிவார்ந்து சிந்திக்க வேண்டும். அவர்களை அறிவார்ந்து சிந்திப்பதற்கு அவர்களை கேள்வி கேட்பதற்கும் ஆட்கள் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இப்போது அவர்கள் தங்களை ஒரு மிகப்பெரிய கல்விமான்களாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.